ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பொன்வலை ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை ஞாபகம் வந்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்துடுறா இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு வரா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோ கிட்ட பேசையில் வந்துட்டு அவள் ஃபோனை தூக்கி காட்டுறான். இந்த மாதிரி நேற்று நைட்டு என்னோட சிஸ்டரோட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு நீங்கிட்ட சொல்லு, எதுக்காக என் சிஸ்டரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன வந்து நீ ஸ்பை வச்சு வேறு பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா வந்து சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு உன் சிஸ்டர் தான் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா, ஏதோ எனக்கு நல்லது பண்ணுறேன், உங்கள் அக்கா பண்ண பாவத்தெல்லாம் கழிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட கேட்குறதுக்கு பதிலாக அவகிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ தேவையில்லாமல் பேசாமல் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு பொன்வலை இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்ருக்கா. அதுக்கு ஹீரோவும் கடுப்பாகிட்டு, ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லட்டா, நேற்று என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை, ஏன்னா நான் நிறைய ட்ரிங்க் பண்ணி இந்த கண்மூடித்தனமாக. ஸோ வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, உன் தங்கச்சி உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறுக்கிறானா, கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். மேபி நான் திரும்ப அவளை சந்திச்சு அவகிட்ட வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கையில் திரும்ப அவள் செஞ்சு காட்டாலும் காட்டுவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல பொன்வலை ரொம்ப கோவப்படுறா. நடந்துச்சு நீ என்கிட்ட சொல்லலைனா என் தங்கச்சி நீ அப்யூஸ் பண்ணன்னு சொல்லிட்டு நான் மீடியா கிட்ட இந்த கிளிப்பை கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இது கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாகிடுது. உடனே அவனும் வந்துட்டு உன் தங்கச்சிக்கிட்ட நீ கண்டிப்பாக இந்த கொஷினை கேட்டுட்டு தான் இங்கே வந்திருப்பேன், அவள் உன்கிட்ட பதில் சொல்ல மறுக்கிறா அப்படின்னா அங்கே வந்து எதுவுமே வந்துட்டு அவளோட உடன்பாடு இல்லாமல் நடக்கலை அப்படிங்கிறது உனக்கே புரியலையா, அந்த அளவுக்கு கூட உனக்கு சென்ஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்கான். தெரில, நேற்று நைட்டு வந்துட்டு அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பா போல், அதனால தான் திரும்ப என்னை சந்திக்கணுங்கிற எண்ணத்தில் உங்ககிட்ட வந்துட்டு எதையும் சொல்லாமல் இருந்திருக்கா போல், நீ வேற பொறாமப்பட்டு கெடுத்துட்டனா, அதனால தான் அவள் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, அதனால் அங்கேருந்து காண்டாகிட்டு இவ கிளம்பி போயிடுறா. இல்லை வரும்போது ஜென் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய பொன்வலைக்கு வந்துட்டு நல்லா வசதியாக போயிடுது. ஸோ ஜென் கிட்ட போயிட்டு நீ ஹீரோவை லவ் பண்ணுறங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவன் உன்னை லவ் பண்ணலங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும், கூடவே வந்துட்டு இன்னொரு விஷயம் நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சிருக்க. அது என்னன்னா, ஹீரோ வந்துட்டு நான் உன்கிட்ட இருந்து அவனை பிரிச்சுடுறதா நீ என்ன நினச்சி பயந்துட்டுருக்க, ஆனால் நீ பயப்பட வேண்டியது என் தங்கச்சிக்கு. அவன் நேற்று என் தங்கச்சியோட தான் வந்துட்டு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், என் தங்கச்சியோட எங்களோட வீட்டில் வந்துட்டு இருந்திருக்கான். ஸோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் என் தங்கச்சியும் சொல்ல மாட்டேங்கிறா, இவனும் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ நீ பயப்பட வேண்டியது வந்துட்டு என் தங்கச்சியை பார்த்து தான், அவள் தான் வந்துட்டு ஹீரோவை உங்ககிட்ட இருந்து பிரித்து கொண்டு போகிறா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி விட்டுறா. இவன் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பின்னாடியே வந்துட்டு வர, உடனே வந்துட்டு ஜென் அவனை நிறுத்தி கேட்குறா, நேற்று நீ எங்கே இருந்தால் அவள் என்ன வளரிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கும் உனக்கும் மத்தியில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, நம்ம ஹீரோவும் ஜெனோட கையை விலக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் பொன்வலையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே. இப்போ தான் பொன்வலை வந்துட்டு அங்கே வேற ஒரு பொண்ணு அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டை பார்த்து அழுதுட்டு இருக்கிறத வந்து பார்த்த உடனே இவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பழைய நினைவெல்லாம் வந்து கீழே விழுந்துடுறா. இப்போ ஹீரோ வந்து அவளை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பக்கத்தில் இருந்து கேர் பண்ணி அவள் கண் முழிச்சுக்கிற வரைக்கும் அங்கே இருக்கான். ஸோ கண் விழிச்ச உடனே அவளும் வந்துட்டு நீ எதுக்காக வந்துட்டு எனக்கு காப்பாற்றிட்டு இருக்க, எனக்காக கேர் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒரு கர்மமும் கிடையாது, என்னோட ஹாஸ்பிட்டலில் நீ வந்து விழுந்திருக்கியே, இதெல்லாம் உன்னோட பிளானாக கூட இருக்கலாம் இல்லையா, எங்கே வந்து விழுந்துட்டு உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்கல, அவனை அசிங்கப்படுத்திட்டோம், அது இதுன்னு ஏதாவது நடிச்சிட்டேன்னா சரியாகி இங்கேருந்து உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் உன்னை வாட்ச் பண்ணுறது தான் என் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பொன்வலைக்கு கோவம் வந்துடுது. அவன் அங்கேருந்து உடனே கிளம்பி போயிடுறேன், இந்த மாதிரி லோக்கலான ஹாஸ்பிட்டலெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன், என்னோட ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ஆரம்பிக்கல. அவளுக்கு திரும்ப வந்துட்டு பழைய நினைவுகள் வருது. அதாவது ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே, அது ஹீரோடைய ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்கே அவங்க அப்பா தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து இவர் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருக்காரு, இவளும் கொஞ்சம் காமாகிறா. அந்த சமயத்தில் அங்கே ஹீரோவுடைய அம்மாவுடைய டாக்டர் ஓடி வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி கேஸ் நீங்கள் தான் வந்து பார்க்கணும் அப்படின்ன உடனே இவர் நான் ஆல்ரெடி எமர்ஜென்சி தான் பார்த்துட்ருக்கேன், வேறு யாராவது டாக்டர்ஸ் அசைன் பண்ணுங்கன்னு உடனே உங்கள் ஒய்ஃபுக்கு தான் அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோவுடைய அப்பாவும் பதட்டப்பட்டுட்டு என்னாச்சு என் ஒய்ஃப்க்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டொமக் பெயினில் இருக்காங்க, அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம், அதனால் சர்ஜரி பண்ணுறது தான் நல்லது, நீங்கள் வந்தீங்கன்னா தான் அவங்க கொஞ்சம் காமாக இருப்பாங்க, அதனால தான் உங்களை வந்து கூப்பிட்றேன், இந்த பேஷண்ட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது டாக்டர் வந்துட்டு அங்கே ஹீரோடைய அப்பாவை அனுப்பி வச்சிடுறாரு. ஹீரோவோட அப்பாவும் தன்னோட ஒய்ஃபுன்ன உடனே இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டை மறந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு பிறகு அவங்க அம்மாவுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறது யாருன்னா ஹீரோவுடைய அம்மாவுடைய டாக்டர் தான் இப்போ பொன்வலையோட அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவரை சர்ஜரி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்ல அவன் முடிவு பண்ணுறா இந்த ஃபேமிலியை வந்துட்டு டோட்டலாக ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு அவளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கையில் அங்கே பார்த்தா மீடியாவில் புதுசாக ஒரு விஷயம் வந்து பரவிட்டுருக்கு. அது என்னென்னா, இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டோடைய ரெக்கார்டு மீடியாவுக்கு வந்துட்டு லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டோடைய ப்ரைவேட் ரெக்கார்டு வந்து எப்படி வந்து மீடியாவுக்கு போகும், இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல், அந்த லட்சணத்தில் இவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கண்ணா பின்னாடி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவளும் என்னென்னவோ சொல்லி சமாளிச்சுட்ருக்கா, ஆனால் அவங்களும் யாரும் வந்துட்டு இவளை டார்கெட் பண்ணுறதை நிறுத்தலை. ஸோ புதுசாக
இவள் வேலைக்கு வந்திருக்கனால தான் இவளுக்கு தெரியாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில் வந்துட்டு இது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தவறெல்லாம் நடந்திருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கேபினுக்கு வந்ததுக்கப்புறம் அவள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கையில் நிதின் வந்துட்டு இவளை குத்தம் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு தான் மேனேஜ்மெண்ட்டே தெரியல, இவள் எதுவுமே சரி பண்ண மாட்டேங்கிறா, அங்கே கூட ஏதோ மழுப்பிட்டு தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லைனா வாயை மூடிட்டுரு, என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கிட்டவும் கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். என்னோட பேச்சு கேட்டுக்கிட்டே ஹீரோயினுக்கும் இல்லை ஹீரோக்கும் வந்துட்டு இதில் சம்மந்தம் இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அவளோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக வர. அப்போ ஹீரோயின் கிட்ட நியூஸில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்தியா அப்படின்னு உடனே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறா. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, இதுக்கு காரணம் வந்துட்டு நீ நம்பிச்சுக்கே ஹீரோ அவன் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பொன்வலை சொல்கிறா. அதை கேட்டோடனே ஹீரோயின் வந்துட்டு சத்தியமாக அவராக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கு என்ன நீ வந்துட்டு இவ்வளோ ஜால்ரா போட்டுட்ருக்க, அவன் தான் இருக்கும், இதில் வேறு யாருக்கு வந்து உடன்பாடு இருக்கும், இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என்னோட பேர் நாரடிச்சு திரும்ப வந்துட்டு கைப்பற்றலாங்கிறது அவனுடைய பிளானாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு எனக்கு வந்துட்டு அவர் பண்ண மாதிரி தோணலை, அப்படி உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் எடுத்துகிட்டு வா, அப்புறம் நான் வந்துட்டு ஹீரோ மேலே தப்பு இருக்குன்னு நம்புகிறேன், அது வரைக்கும் நான் வந்துட்டு நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட பொன்வலையும் அங்கேருந்து கோவப்பட்டுட்டு கிளம்பி போயிடுறான். இந்த நித்தின் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு பொன்வலைக்கு ஆரம்பத்துலேருந்தே ஹீரோ மேலே ஒரு கண்ணு இருக்குது. அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோவை எப்போ முதல்ல பார்த்தாலோ அப்போலேருந்தே வந்துட்டு அவளுக்கு ஒரு கண்ணு இருக்குங்கிறது வந்துட்டு இவனுடைய எண்ணம். ஏன்னா வந்துட்டு இவன் முதல்ல வேலைக்கு சேர்ந்ததுலேருந்தே நித்தினுக்கு இவன் மேலே ஒரு கண்ணு இருந்திருக்கும். ஸோ அப்போலேருந்து இவளை கீனாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அப்படி தான் இவளுடைய அஃபேர் எல்லா விஷயமும் வந்துட்டு அவனுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ வந்து ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்கிறதும் வந்துட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ அதையே வந்துட்டு பொன்வலைக்கிட்ட கேட்டுட்ருக்கான். நீ ரொம்ப கூலாக தான் இருந்த இந்த ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்க ஆரம்பித்த சமயத்தில், ஆனால் எப்போ வந்துட்டு உன் தங்கச்சியும் அவனும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்தே வந்துட்டு என்ன பண்ணுறங்கிறதே புரியாமல் ஏதோ தலை இருக்கப்பட்ட கோழி மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு தான் இருக்கே தவிர வேலை ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஸோ உனக்கு என்ன அவன் அப்பாவும் வேணும் பிள்ளையும் வேணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு ரொம்ப அவளை போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது அவளை கோவப்பட்டு கத்துறா. தேவையில்லாமல் உன் கற்பனையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காத, நானே வந்துட்டு இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு இருக்கும் போது உன் தங்கச்சியும் நான் நம்பலை, இப்போ வந்துட்டு உன் மேலேயே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயம் வந்து மறந்து போயிடாத, இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்டில் வந்துட்டு உன் கைக்கு வரதுக்கு காரணமாக இருந்தது நான், அதே மாதிரியே என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ ஒன்றும் இல்லாமல் நடுத்தரத்துக்கு வரதுக்கும் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் நான் வந்து வழி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட அவளும் முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அடுத்த நாள் பார்த்தோன்னா நித்தினும் அப்புறம் இங்கே பொன்வலையும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய லாயராக இன்னும் இருந்துகிட்ருக்கார் இல்லையா, ஹீரோடைய அப்பா லாயர். ஸோ அவரை வந்துட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மீடியாவுக்கு இந்த விஷயம் எப்படி போச்சு, நம்ம எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருந்திருக்கும், இந்த லாயர் வந்து ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், ஸோ டபுள் கேம் விளையாண்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்குறதுக்காகத்தான் இவனை இங்கே வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஹீரோவும் அந்த லாயரும் சேர்ந்து பிளான் போட்டிருப்பாங்க. நித்தின் வந்துட்டு ஒரு வேளை வந்து இவளுக்கு ஜால்ரா பண்ணுறானோன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நித்தினுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்குறதுக்காகத்தான் இப்போ இங்கே வந்துட்டு இவர் இங்கே வர்றதுக்கும் வந்துட்டு அவன் ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்ணி அனுப்பி வச்சுருப்பான். அது என்னன்னா, புதுசாக ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு போகிறோம், அதுக்கு வந்து கான்ட்ராக்டர்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லாயரோட பேக்கில் அந்த கான்ட்ராக்டர் லிஸ்ட் வந்துட்டு வெளியில் இருக்கிறத பார்த்துட்டு நித்தின் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கையில் தான் அவனுக்கு புரிய வருது, ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி டவுட் பண்ணி பிளான் போட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய 3 நபருக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராக்ட் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொன்வேலை கிட்ட காட்டிட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய டவுட்டையும் ஷேர் பண்ணுறான். இப்போ அந்த லாயர் வந்துட்டு ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வெளியில் கிளம்பி போயிருப்பாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட தான் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இப்போ ரூமுக்கு வெளியிலேருந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் எனக்கு வந்து நித்தின் மேலே வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு போல், இவன் தான் வந்து பொன்வேலை கிட்ட இந்த கான்ட்ராக்டர் லிஸ்ட்டை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு அவன் இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் லிஸ்ட் கொடுத்தானோ அவங்க எல்லாரையும் வர வைக்கிறான். கூடவே வந்துட்டு கிட்டியும் இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யாரோ ஒருத்தர் வந்துட்டு பொன்வேலை கிட்ட வேலை செய்கிறீங்கன்னு நினச்சி தான் நான் வந்து ஃபேக்கான ஒரு கான்ட்ராக்டர் லிஸ்ட் எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்தேன், ஒருத்தருக்கு கொடுத்ததும் வந்து யூனிக்கானது. ஸோ இப்போ வந்து உங்களில் ஒருத்தர் வந்து பொன்வேலை கிட்ட அந்த லிஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறீங்க, அது மூலமாக கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கால் போயிட்டே இருந்திருக்கு பொன்வேலை கிட்ட இருந்து. ஸோ இப்போ வந்துட்டு அந்த நபர் யாருன்னு நீங்களே ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாருமே வந்துட்டு வாயை திறக்காமல் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் சொல்கிறான், அங்கே வந்து டெக் அப்படிங்கிற ஆள் தான் வந்துட்டு இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டெக் வந்துட்டு இதை கேட்ட உடனே நான்லாம் அதெல்லாம் பண்ணதே கிடையாது, நான் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ட்ரஸ்டியான ஒரு ஆள், அப்படி வந்துட்டு நான் பொன்வேலை பக்கம் இருந்திருக்கணும் அப்படின்னா நான் எதுக்காக வந்துட்டு நீ கூப்பிட்டப்பவே இங்கே வந்திருப்பேன் வேலைக்கு, அங்கே அவ கூடவே இல்லை இருந்திருப்பேன், இந்த டபுள் ஏஜென்ட் வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோ இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு மறுத்துடுறான். ஸோ இப்போ வந்துட்டு 3 பேரில் வந்து அவன் கான்ட்ராக்டர் லிஸ்ட்டு கொடுத்தான்ல, அதில் இவர்கிட்ட இருக்க லிஸ்ட்டு தான் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அதனால தான் வந்துட்டு இவரை சந்தேகப்படுறதாகவும் சொல்லிட்டு அவரை வந்து இனிமேல் கண் முன்னாடியே வராதிங்க, இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறான். அப்புறமா கிட்டி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுறான், அவர் தான் எப்படி
எப்பட்றா முடிவு பண்ண, அது வேறு யாராவது கூட இந்த வேலையை பண்ணியிருக்கலாம்ல. உடனே எனக்கு இன்னும் சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இவர் தான் வந்துட்டு சேஃபு, இதுதான் வந்து சேஃபான மூவ், எடுத்த உடனே வந்துட்டு நம்ம நிதின் கிட்ட போக முடியாது சந்தேகம் இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கூடவே வந்துட்டு ஹீரோயின் வந்து தனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, அதனால் அவளும் நம்ம ஆட்டத்தில் சேர்த்துக்கிட்டு அவளை வச்சே வந்துட்டு அவங்க அக்கா ஸ்பை பண்ண வைக்கலாமான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இந்த விஷயம் வந்து கிட்டிக்கு பிடிக்கல. எனக்கு கால் பண்ணிட்டு அவளை மீட் பண்ணணும்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்கிறா. 2 பேரும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் பப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து மீட் பண்ணுறாங்க. அவளை ஹீரோயினை இப்போ ரொம்ப சந்தேகப்படுறதுனால அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்கே வந்துடுறா. ஸோ இங்கே கிட்டி அவள் மீட் பண்ணுறத உடனே அவள் ஜென்னுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி உங்கள் அண்ணனும் என் தங்கச்சியும் வந்து ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கிறா. ஸோ ஜென் வந்து அப்போ ஹீரோ கூட இருக்கிறதுனால ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிட்டு அதே இடத்துக்கு வந்துடுறா. ஸோ அங்கே வந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கையில் உள்ளே வரக்கூடிய ஜென்னும் நம்ம ஹீரோவும் உடனே ஷாக் ஆகிட்டு, உங்கள் 2 பேருக்கு எப்படி வந்து பரிச்சயம் ஆச்சு, எதனால் வந்துட்டு இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லலை அப்படின்லாம் சொல்லிட்டு 2 பேரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. ஸோ அப்போ வந்து ஹீரோயினும் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு, நான் அப்புறமா உன்னை மீட் பண்ணுறேன் கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக பார்க்க, அப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஹீரோயின் கிட்ட பேசணும், அதனால் நீ வந்து கிளம்பாத, நான் முதல்ல அதுக்கு முன்னாடி கிட்டி கிட்ட பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஜென்னும் கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினை பார்த்து, நானும் இவகிட்ட பேசணும், அதனால் நானும் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிட்டியை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிடுறான். அவகிட்ட வந்து உடனே கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். எதுக்காக நீ ஹீரோயினை தெரியும்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பொன்வலையோட தங்கச்சியை பற்றி நான் அத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் தான், ஆனால் முன்னாடி அப்படி இருந்தோம், ஒரு 2-3 இயர்ஸாக நாங்கள் டச்லேயே இல்லை, வாலண்டரி ஒர்க் பண்ணும்போது தான் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு பழகிறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சதுனால என்னையை நம்பாமல் கூட இருக்கலாம், நான் சொல்கிறது எல்லாமே உனக்கு ஃபேக்காக கூட தெரியலாம், ஆனால் அவர் ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோவும், நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் உன்னையே நான் நம்புகிற மாதிரி இருந்தால் கூட இப்போ எதுக்காக 2 வருஷம் கழித்து வந்துட்டு அவள் திடீர்னு உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை திரும்ப வந்துட்டு நீட்டணும், எதுக்காக இங்கே வந்து என்னையை கரெக்டாக வந்துட்டு பழி வாங்கி இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க பேருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் அவள் பண்ணணும், என்னவோ வந்துட்டு என் ஃப்ரெண்டு நீ தான்றதை தெரிஞ்சு தான் அவள் வந்து உன்னைய ஸ்பைவாக யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை வந்து கிட்டிக்கு வந்து பிடிக்கல. அவன் பலமுறை சொல்லி பார்க்குறான், ஹீரோயின் அப்படிப்பட்டவ கிடையாது, அவங்க அக்கா மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப ஜென்யூனான பர்சன், ரொம்ப கேரிங்கான பர்சன், யாரையுமே வந்துட்டு தெரியாமல் கூட ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஹீரோ வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு மறுத்துறான். ஹீரோயினை குறுகுறுன்னு வந்து ஜென் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏதோ பேசிட்டோன்னு சொன்ன, சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அப்போ ஜென் வந்துட்டு, இல்லை நீ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கூட இல்லை, ஆனாலும் ஹீரோ சொன்ன மாதிரி ரொம்ப ஷேம்லெஸ்ஸாக இருக்க, எத்தனை ஆம்பளைங்க தான் உனக்கு வேணும், ஹீரோ பின்னாடி கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்த, இப்போ எங்கள் அண்ணன் பின்னாடி சுற்றுற, ஹாஸ்பிட்டலில் வேற தெப்புன்னு ஒருத்தன் வந்து உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. கூடவே வந்துட்டு உங்கள் அக்காவை மாதிரி தானே நீயும் இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்த, ஹீரோயினும் என்னை பற்றி தெரியாமல் என் கேரக்டரை வந்துட்டு பேசுகிறத நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் பேசிகிட்டு இருக்கும் போது உடனே அந்த ஜென் கோவப்பட்டு அவளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரிங்க் எடுத்து நம்ம ஹீரோயின் மேலே கொட்டிடுறா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியாமல் ஒரு ஷாக்கில் இருக்கும் போது தான் ஹீரோவும் கிட்டியும் அந்த பக்கமாக வராங்க. வந்த உடனே கிட்டி வந்துட்டு அவனோட தங்கச்சி திட்டுறான், என்ன பண்ணிகிட்ருக்க, அவன் மேலே எதுக்காக இப்போ வந்து அந்த ட்ரிங்க் எடுத்து கொட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். நீ எதுக்காக அவளை தெரியுங்கிற விஷயத்தை என்கிட்ட இதை மறைச்ச, அவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், இந்த மாதிரி ஒரு இடத்துல திருட்டுத்தனமாக மீட் பண்ணியிருக்கீங்கன்னா 2 பேரும் அங்கே அடுத்தது இங்கே ஏதாவது சீப் மோட்டலுக்கு போகலன்ட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது கிட்டி கோவப்பட்டு கத்துறான், நீ அவளோட கேரக்டர் மட்டும் இல்லை என்னோட கேரக்டரை சேர்த்து தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறது சரி கிடையாது, மரியாதையும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி வந்து ஜென் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஸோ இப்போ வந்து ஹீரோ பார்த்தோன்னா, நான் வந்துட்டு உங்கள் அக்காவை தான் வந்து மோசம்னு நினச்சேன், ஆனால் நீ அவளை விட மோசமாக இருக்க, உங்கள் அக்காவாது எங்கள் அப்பா ஒருத்தரை தான் டார்கெட் பண்ணா, நீ எத்தனை பேரை டார்கெட் பண்ணிட்டு இருக்க, உன் கைக்குள்ளே வச்சுருக்க, உனக்கு வேலை நடக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டே இருக்க. ஹீரோயினோ எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து கிளம்புறா. ஸோ அப்போ வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்திருக்கான். பார்க்கிங் லாட்டில் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரும்போது தான் கரெக்டாக அவங்களுக்காக அங்கே வந்துட்டு அங்கே பொன்வலை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து தட்டுறா, என்னமோ என் தங்கச்சியை வந்துட்டு பார்க்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னு, இப்போ நீ தானே அவள் பின்னாடியே வந்துட்டு இருக்கன்னு. உடனே என்ன லூஸ் ஆகிட்டியா நீ தானே ஜென்னுக்கு கால் பண்ணிட்டு உன் தங்கச்சி இங்கே இருக்கா, கிட்டியை மீட் பண்ணுறா, நம்பிக்கை இல்லைனா வந்து பாருன்னு, உன் பேச்சை கேட்டுல இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே பொன்வலையை கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, மரியாதையை என் தங்கச்சிக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அப்படி இல்லைனா அந்த வீடியோ வந்துட்டு நான் மீடியாவுக்கு அனுப்பி விட்டு நீ என் தங்கச்சியும் என்னையும் அப்யூஸ் பண்ணுன்னு சொல்லுவேன் அப்படின்னோடனே, எனது ஒன்று அப்யூஸ் பண்ணனா, உன்னை மேலே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீ அவ்வளோ அட்ராக்டிவும் கிடையாது, என்னோட டைப்பே கிடையாது நீனு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது பொன்வலைக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. தங்கச்சிக்கும் உனக்கும் நடுவில் அன்றைக்கி அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும், இப்போ அதுக்கு தான் நீ இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, சரி உண்மை
உண்மையை சொல்லிடுறேன். இவ தான் ஏதோ வந்துட்டு அவங்க அக்கா தப்பு பண்ணுறா, அதனால் நல்லது பண்ணுறேன், உனக்கு வந்து என்ன காம்பன்சேஷன் பண்ணால் சரியாக இருக்கும்னு கேட்டா. சரின்னு சொல்லிட்டு நான் தான் அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னேன். கூட்டிகிட்டு போனா. அதுக்கப்புறம் அங்கே தானே நீயும் எங்கள் அப்பாவும் ஒன்றா சேர்ந்து கூத்தடிச்சிங்க. அதே மாதிரியே தான் நானும் அவ கூட வந்துட்டு கொஞ்சம் ஸ்லீப் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட நல்ல மனசு என்ன தான் பழி வாங்கணும்னு நினச்சாலும் வந்துட்டு அதுக்கு ஈடு கொடுக்கல. அதனால் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் கிளம்பி வந்துட்டேன். சும்மா 2-3 கிஸ் என்ன பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. பொன்வலை வந்துட்டு பயங்கரமாக அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடுறா. கூடவே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சத்தம் போடுறான். ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்கையில் தான் எனக்கு புரிய வருது, என்ன பண்ணால் வந்து எனக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட உன் தங்கச்சி கேட்டுக்கிட்டே இருந்தால, இப்போ நான் அதுக்கு யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடாது, இனிமேல் வந்துட்டு நான் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட வந்து வேலை செய்யணும், அதுதான் வந்துட்டு நீ எனக்கு பண்ண போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ பொன்வலை கத்துறா, என் தங்கச்சியெல்லாம் உன்கிட்ட வரமாட்டா, அவள் என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீ சொல்லாத, உன் தங்கச்சி சொல்லட்டும், அவள் நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவா, அவள் அதுக்கு தயாராக இருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கும் என்ன பேசுனே தெரியல. 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறா. நான் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் இதில் நீ ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது, உங்கள் அக்காவை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே பொன்வலையும் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உன்னை மாதிரி வந்து ஒரு வில்லத்தனமான கேவலமான பிறவியை வந்துட்டு அவள் பார்த்ததே கிடையாதுங்கிறதுனால, உன் கூட இருக்கிறதே அசிங்கன்றதுனால தானே வந்துட்டு நீ பண்ண தப்பெல்லாம் தம்மையில பழி போட்டுக்கிட்டு சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டுருக்கா. ஸோ சின்ன வயசில் வந்துட்டு உன் பேரண்ட்ஸ் கூட உன்னை விரும்பியிருக்க மாட்டாங்க, அதனால தான் நீ வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நாரி போயிருக்க, அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து கெடுக்கணும்னு பார்த்துட்ருக்க, சொந்த தங்கச்சிக்கே உன் மேலே லவ் இல்லை, அப்படி இருக்கப்போ நீ எல்லாம் எவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு ஏமாற்றி எடுத்து அதை வச்சு என்ன சந்தோஷமாக வாழ்வ அப்படின்றா கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வாயை மூட சொல்கிறான், அவங்க அக்கா ட்ரிகர் ஆகிடுவான்னு சொல்லிட்டு. இது தெரியாமல் நம்ம ஹீரோவும் அவளை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உனக்கு லவ் கிடைக்காது, உன் தங்கச்சியே வந்துட்டு உன்னை வெறுக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அவள் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வெறித்தனமாக கத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார் வந்து வேகமாக அவள் மேலே இடிச்சிருது. உடனே அவளும் கீழே விழுந்துடுறா. ஸோ ஆல்ரெடி அது பார்க்கிங் லாட்டுங்கிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படலை. இருந்தாலும் வந்துட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறான், அவள் எதுக்காக அடிக்கடி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா. ஒரு நாள் அப்படி தான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என்னையை பார்க்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆவுன்னு கத்திட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்தா. இப்போயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவளுக்கு ஏதாவது மென்டல் ட்ராமா இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்க, உனக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத, நீ பேசின பேச்சுக்காகத்தான் அவள் இப்போ இங்கே வந்து கிடக்கிறா, தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அவங்க அக்காவை பார்த்துட்டு இருக்கும் போது நிதின் கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. ஸோ அந்த கால் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு நம்ம ஹீரோயினும் கால் அட்டன் பண்ண அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. ஸோ நித்தினுக்கு வந்து அதிலே தெரிஞ்சு போயிடுது ஃபோன் எடுத்தது பொன்வலை கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்துட்டு அவனும், பொன்வலையா, பொன்வலைக்கு என்னாச்சு, என்ன பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப நாளாக நீங்கள் சொன்ன வேலையை வந்துட்டு பார்க்கலான்ட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு ஏதோ வேலை விஷயமா பேசுகிற மாதிரி சமாளிக்க, நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக நான் வந்துட்டு பொன்வலையோட தங்கச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஸோ அவள் எதுக்காக ஃபோன் எடுக்கல, என்னாச்சுன்னு சொல்லிட்டு நித்தின் விசாரிக்கும் போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இதோட வந்துட்டு நித்தின் உடனே அங்கே கிளம்பி வந்துடுறான். அப்போ அவளுக்கு வந்துட்டு யார் ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு வந்து சேர்த்தா, யாரெல்லாம் வந்து அவளை பார்த்துக்கிட்டா, யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும் அப்படி இப்படின்னு வந்து நித்தின் நோண்டிக்கிட்டே இருக்கான். அதுக்கு பிறகு அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவனுடைய ஃபோன் வந்துட்டு கேட்குறான். பொன்வலையோட ஃபோன் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நித்தின் கிட்ட கொஸ்டின் பண்ண, இல்லை இப்போ தான் வந்துட்டு ப்ரெஸ்ஸில் அந்த ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக யாராவது ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உனக்கு எப்படி அட்டன் பண்ணுறது, யாரோட கால் முக்கியம் யாரோட கால் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது இல்லையா, ஸோ இப்போ அவளுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய எனக்கு தானே அந்த டீட்டெயிலாம் தெரியும், அதனால ஃபோன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ நித்தினுக்கு அவன் மேலே சந்தேகம் வந்திருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கம்முன்னு கொடுத்துட்றா. அதுக்கப்புறமா அவளோட அக்கா ரூமுக்கு வரும்போது பார்த்தா ஒரு பாட்டிலில் வந்து பில்ஸ் எதையுமே காணும், பாட்டில் மட்டும் வந்துட்டு எம்டியாக கிடக்குது. கூடவே பெட் மேலே வந்து ஒரு லெட்டரும் இருக்குது, நான் வந்துட்டு என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அதனால நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு நோட் வந்துட்டு சின்னதாக எழுதி வச்சிருக்க. நம்ம ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய டெரஸ்க்கு வரா. ஸோ வந்து பார்க்கையில் பார்த்தா இவ வந்து ஸ்டார்ஸ்க்கு அந்த சைடு ஏறி நின்றுக்கிட்டு நம்ம குதிக்கிற மாதிரி வந்துட்டு தனக்கு தானே வந்து பேச்சு கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா, முதல்ல இறங்கி வான்னு சொல்லிட்டு பதறதுக்காக ஆரம்பிக்க, என்னத்தான் யாருமே விரும்பலையே, நீ கூட என்னை வெறுக்கிறல்ல, என்னை வந்து விரும்பினது அம்மா மட்டும்தான், இப்போ தான் அம்மாவும் இல்லையே, அப்போ நான் யாருக்காக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து எமோஷனலாக நடிச்சிட்ருக்கா. இது தெரியாமல் இவ வந்து நிஜமாவே வந்து ட்ராமாவில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு, பொன்வலையும் அப்பெல்லாம் கிடையாது, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது, என் லைஃப்பில் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீ தானே, நீயும் என்னை விட்டு போயிடாதக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் கெஞ்சிட்ருக்கா. அப்போ தான் வந்துட்டு இந்த பொன்வலை சொல்கிறா, இந்த மாதிரி நீ என்னை வந்துட்டு அவன் சொல்கிற மாதிரி வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது, இல்லை ஹீரோ தான் சொன்னானே, அவனும் வந்துட்டு என்னை வெறுத்துட்டான், நீயும் என்னை வெறுத்துட்ட, அவன் என்னை வெறுக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணமாக
தூரமாக இருந்துட்டேன். உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா, நான் அவனை ரொம்ப வந்துட்டு நேசிக்கிறேன். 2 வருஷமாக நான் அவனை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை வெறுத்ததை என்னால் தாங்க முடியாது. நீ தான் ஏதாவது பண்ணணும். என்னை வந்து அவன் கூட சேர்த்து வைக்கிறியா? நீ அவனை விரும்பலைல்ல, என்னைக்கும் அவனை விரும்ப மாட்டல்ல, எனக்கு வந்து வாக்கு கொடுப்பியா? நீ அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டேன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து எமோஷ்னலாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு அவள் செய்கிறது எல்லாமே வந்துட்டு நிஜத்தில் தான், அவள் வந்து ஒரு ட்ராமாவில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவளுக்கு வாக்கும் கொடுத்துட்றா. ஹீரோவோட நான் சேர்த்து வச்சிடுறேன், அவனை உன்னை வெறுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட, அதுக்கப்புறம் தான் பொன்வலையும் இவளை ஹக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அங்கே ஹீரோயின் வந்துட்டு தன்னை நம்பிட்டா அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் அவளுடைய அந்த ஒரு சைக்காட்டிக்கான சிரிப்பு வந்துட்டு வெளியில் வருது. இதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தா நித்தின் அவளுக்காக அவளோட வீட்டில் காத்துட்ருக்கான். ஸோ அவனை வந்துட்டு இவகிட்ட கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்கிறதுக்காக முயற்சி பண்ண, அவனை வந்து தள்ளி விட்டுட்டான். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் மாசமாக நீ வந்து எனக்கு சாக்கு சொல்லிகிட்டே இருக்க, என்னதான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு அவளோ வந்துட்டு, இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன், ஹீரோ வந்துட்டு இப்போ நம்ம 2 பேர் மேலேயுமே சந்தேகப்பட்டு இருக்கான், அவன்கிட்ட மாட்டோன்னு எதிர்பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னை பார்க்கறதுக்கு வராத அப்படிங்கிறா. உடனே வந்துட்டு நித்தினும், நீ பண்ணுறது எதுவும் எனக்கு புரியல நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும், எனக்கு உன் மேலே வந்துட்டு எப்போ இஷ்டம் வந்துச்சோ அப்போலேருந்தே நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்றது தான் உனக்கே தெரியுமே. நீ வந்துட்டு அப்பாவை மட்டும் இல்லை பையனையும் வந்து மயக்கிறதுக்காக பார்க்குற, அவன் கூட சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணணும், அவன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் வந்துட்டு என்னையை கழட்டி விடலான்னு பார்த்துட்ருக்க. ஆனால் அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீ மட்டும் என்னை கழட்டி விட்டுட்டு அவன் பக்கம் போனேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக வந்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்னிங்கும் கொடுக்குறான். அதனாலே உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் பார்த்தோன்னா மக்கள் வந்து கொஞ்சம் பேர் பேஷண்ட்டோட ரெக்கார்ட்லாம் வந்துட்டு வெளியில் வந்ததுக்கு காரணம் பொன்வலை தான், பொன்வலையோடைய மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு ஒரு போராட்டம் செய்கிற மாதிரியும் அதுக்கு மீடியா பீப்புளாமும் வந்திருக்காங்க. இதை வந்து செட் பண்ணி நடிக்க வச்சதே வந்துட்டு ஹீரோவுடைய அம்மாவும் ஜென்னும் சேர்ந்து தான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ஆட்களெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மீடியாவுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து ஃபோனை போட்டு இப்போ சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பொன்வலைக்கு டவுட்டாக இருக்குது, ஹீரோவோ இல்லை அவங்க அம்மாவோ தான் காரணம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல அவள் நினச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே அவங்க நடிக்க வச்ச ஆளுங்கள்லாம், நீங்கள்லாம் இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணிட்டு இருந்தப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் இங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் இவளால் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் பேரே கெட்டு போயிட்டுருக்கு, தயவு செஞ்சு நீங்களே வந்துட்டு இங்கே சிஓவாக வந்துருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹீரோவுடைய அம்மாவும் வந்துட்டு அவங்கக்கிட்ட அப்படி தன்மையாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பொன்வலையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டு அவளை தடுத்து நிறுத்திட்டு, உன் பேர் எப்படி வந்துட்டு நாருதுன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பொன்வலைக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அப்போ தான் இவங்களோட கான்வர்சேஷனை அவளும் வந்துட்டு கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறா ஒளிஞ்சிருந்து. ஸோ இப்போ வந்து ஹீரோடைய அம்மா வந்து இவங்க தான் இது எல்லா வேலையும் பண்ணாங்கன்றத பொன்வலை வந்து கேட்கையில் ஒத்துக்கிறாங்க. கூடவே வந்துட்டு அவளை அசிங்கப்படுத்தி இங்கேருந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தான் வந்துட்டு அனுப்புவாங்க. இனிமேல் அவள் வெளியில் போனதுக்கப்புறம் அவள் படித்து வாங்கின அந்த நர்ஸ் டிகிரிக்கு கூட வந்து பிரோஜனம் இல்லாமல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அவனோட சொத்துக்கு இந்த மாதிரி ஆசைப்பட்டால் என்ன ஆகுங்கிறத உன்னைய வச்சு தான் வந்துட்டு உலகத்துக்கு காட்ட போகிறேன், உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறேன் பாரு, உனக்குலாம் வந்துட்டு ஒரு நேசிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, உன்னை இந்த உலகமே வெறுத்துரும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பையில் இவளுக்கு வந்து அந்த வெறுப்புங்கிறது தான் அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணா, ஆணு கத்திக்கிட்டு அவள் வாட்டுக்கு வந்து அவள் கையை அவளே வந்து சுரிஞ்சிட்டு பிச்சிட்டுலாம் வந்துட்டு ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் வந்து அவளோட அக்காவை வந்து ஹக் பண்ணிவிட்டு அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே பொன்வலை மயங்கி விழுந்துடுறா. ஹீரோயினும் அவங்க அக்காவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சிடுறா. ஸோ இதுக்கப்புறமும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது, இப்போயாவது தெரிஞ்சுதா அவங்களுடைய குணம் இந்த மாதிரி தான், கேவலமான பிறவி அவங்கள அதுக்காக தான் நான் பழி வாங்கணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பொன்வலை சொல்ல, இப்பயும் நான் சொல்கிறேன் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு, நீ அவங்களுக்கு முதல்ல டார்ச்சர் கொடுத்த, அங்கே வந்து டாக்டரோட நீ வந்து இல்லீகலாக ஒரு அஃபேர் வச்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் இப்போ அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை நீ வந்துட்டு திருடினது, இதெல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ கூட அவங்களுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக இருந்தாலும் நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேன், சொந்த அக்காவை விட கண்டவங்க தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொன்வலை கத்துறா. இன்னும் என்ன காரணம் நீ சொல்ல மாட்டேன், ஆனால் வந்துட்டு நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்ப, அவங்க தான் கெடுதவங்க அப்படின்னு சொன்னால் நான் என்னென்னு நம்புவேன், கண்ணால் பார்க்குற வரைக்கும் பார்த்தா நீ தான் அவங்கள பழிவாங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு, நீ தான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருந்துகிட்ருக்கு, எல்லாரும் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்க இயலும், நீ வந்துட்டு எனக்கு கண்ணும் முன்னாடி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நீ தான் வந்துட்டு அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது, சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. இதை கேட்டோடனே வந்துட்டு பொன்வலைக்கு ரொம்ப கடுப்பாகிடுது. ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பையில் அவள் வந்து சொல்கிறா, அம்மாவோட கொலைக்கு வந்துட்டு இவங்க தான் காரணம், அம்மாவோடது வெறும் ஆக்சிடென்ட் கிடையாது, இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஷாக் ஆகி நம்ம ஹீரோயின் அப்படியே திருன்னு முடிச்சுட்டே நிற்க, அப்போ தான் இவ சொல்கிறா, இந்த மாதிரி வந்து அவங்களுடைய கார் தான் வந்துட்டு அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணிச்சு, அவங்க நினச்சிருந்தா காரில் ஏற்றிட்டு போய் அவங்க பண்ண தப்புக்கு வந்துட்டு ஒரு தண்டனை மாதிரி எடுத்துருந்துருக்கலாம், ஆனால் அதை பண்ணலை, அம்மாவையும் என்னையும் ரோட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க, அங்கே வந்து சிசிடிவி
ஃபுட்டேஜ் வந்துட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணாங்க பணம் இருக்கிறத வச்சு. அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கையில் அம்மா வந்து பார்க்க போனவரும் வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா தான். ஆனால் அப்பையும் வந்து அவங்க ஒய்ஃப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே கிரிட்டிக்கலாக இருந்திருக்கக்கூடிய அம்மாவை விட்டுட்டு சாதாரண ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அம்மா வந்துட்டு இந்த மாதிரி இழக்கிறதுக்கு காரணம் அங்கே ஹீரோவுடைய அம்மாவுடைய டாக்டரும் கூட. அதனால தான் நான் இங்கே வந்த உடனே நாளே வந்துட்டு அவர் வேலையை விட்டு தூக்கினேன். ஸோ இப்போ வந்து உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இல்லை, இன்னமும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பியா நீனு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறேனே தெரியாமல் இவன் சொன்ன விஷயத்தெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நீ என்றைக்குமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன், அதனால தான் நான் உன்கிட்ட இத்தனை வருஷமாக இந்த விஷயத்தை வந்துட்டு வெளியில் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடு அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே வெளியில் ஓடிடுறா. அப்போ இங்கே பொன்வலையும் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கா. ஹீரோயின் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவளுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கா. இந்த மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போனது, அக்கா தங்கச்சி 2 பேரையும் பிரித்து கொண்டு போனது, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி எல்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீன் பார்த்தோன்னா ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பழைய ஹாஸ்பிட்டலுக்கு வரா. தான் இப்போ ஹீரோவுடைய கரண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வந்திருக்கையில் ஹீரோ வந்துட்டு கரெக்டாக அவளை பார்த்துட்றான். ஸோ எதுக்காக வந்திருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் இங்கே வந்து என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ இங்கே ஏதோ ஸ்பை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்க, உங்கள் அக்காவுக்கு ஏதாவது துப்பு கேட்டாலா, அதனால தான் இங்கே வந்து நல்லது பண்ணுற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்படியே விஷத்தை வந்து கக்கிட்டு போகலான்னு வந்தியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அவளோட கையை பிடிச்சி எடுத்து தகராறு பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே வரக்கூடிய ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து தெப்பு தான் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஹீரோ அடிக்கிறதுக்காக கை வாங்குறான். ஹீரோவும் இவன் தான் அவன் ஃப்ரெண்டா, இவனை பார்க்கறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் ஆமாம் நான் அவனோட ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கேன், அவனை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்றா. ஆனால் நிஜத்தில் அவள் தெப்பை பார்க்கறதுக்காக வரல. தெப்புக்கு வந்துட்டு அந்த விஷயம் வந்து முதல்ல அவள் சொல்லது ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் அவளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கறது வேலை பார்க்கறதுக்கு தான், கதை பேசுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் கண்டிப்பாக வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு டயத்தை இங்கே வந்து என் ஃப்ரெண்டை பார்த்து வேஸ்ட் பண்ணுறனோ அந்த சமயத்தில் வந்து நான் கண்டிப்பாக அதை காம்பன்சேட் பண்ணி ஒர்க் பண்ணி தான் சம்பளம் வாங்குவேன், எனக்கு சும்மா சம்பளம் வாங்குறதுலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக இங்கே வந்த, நீ என்னையை பார்க்கறதுக்கு வரலையே, யாரை பார்க்கறதுக்கு வந்த அப்படின்னு உடனே ஹீரோவுடைய அம்மாவுடைய டாக்டர் இருக்கார் இல்லையா, அதாவது அவங்க அவளுடைய அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணி அவங்க இறந்துட்டாருன்னு சொன்னதா இப்போ பொன்வலை சொன்னால அந்த டாக்டரை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் வந்திருக்கிறா. டாக்டரை வந்து பார்க்கறதுக்காக வந்தேன்னவும் அவன் கொஸ்டின் கேட்கவும் வந்துட்டு இவ சரின்னு சொல்லிட்டு இதை சீக்ரெட்டாக வச்சுக்கோன்னு சொல்லி பொன்வலை சொன்ன எல்லா விஷயத்தையுமே இவன்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறான். ஸோ இவனும் வந்துட்டு அது எல்லாத்தையுமே நம்புறான். இப்போ அந்த டாக்டரை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டா வேலை முடிஞ்சது தானே, அவங்க அக்கா எதுக்காக வந்துட்டு இவங்க ஃபேமிலியை டார்கெட் பண்ணுறாங்கிறதும் அவனுக்கு புரிஞ்சிடும். அதோட ஒன்றை அசிங்கப்படுத்தாமல் உன் விஷயத்துலேயே வந்து அவன் தலையிடாமல் இருப்பான்ல, அதனால சீக்கிரம் வந்து ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்ன உடனே நான் எப்படி போய் அவங்ககிட்ட சொல்கிறது, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, இதை நான் போய் சொன்னாலும் வந்துட்டு அக்கா போய் சொல்கிறான் தான் இவன் சொல்லுவான், கூடவே வந்துட்டு நானும் சேர்ந்து அக்காவை நம்பிக்கிட்டு அவனை ஏமாத்துறேன்னு தான் சொல்லுவான், அதனால் ப்ரூஃப் வந்து இல்லாத வரைக்கும் என்னால் எதுவும் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, நீயும் இந்த விஷயத்தை கொஞ்சம் வந்து காமாறு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தெப்பும் வந்துட்டு சரி நீ என் கூட டச்சில் மட்டும் இரு போதும், என்னையை வந்து அவாய்ட் பண்ணாத, உனக்கு எந்த ஹெல்ப் என்னால் முடிஞ்சாலும் வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து தனியாக உட்காந்துருக்கா. அப்போ யோசிச்சு பார்க்குறா, ஒரு தடவை வந்துட்டு இவளுக்கு அது அவங்க அக்காவுடைய அஃபேர் வந்து தெரிய வந்ததுக்கப்புறமா அந்த டாக்டர் கிட்ட இருந்து இவளுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரேக் மாதிரி ஆகிடும், 2 பேரும் வந்துட்டு முன்னாடி மாதிரி பேசிக்க மாட்டாங்க, இவ வந்து டாக்டரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்படி இருக்கும்போது அவளுடைய ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் ஒரு நாள் அவளை பார்க்குறதுக்காக வராரு. ஸோ அப்போ வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரைவேட் டாக்டராக அவனால் இருக்க முடியுமா, என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபைலை கொடுக்குறாரு. ஸோ மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பற்றி உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு தெரியாதா அப்படின்னு உடனே சத்தியமாக தெரியாது, தெரிஞ்சால் யாரும் என்னை ஒர்க் பண்ண விட மாட்டாங்க, நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பேஷண்ட்ஸ்க்கு எல்லா உதவியும் பண்ணணும், என்னோடய ஃபவுண்டேஷன் என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணணும், பேஷண்ட்டுக்கு வந்துட்டு காசு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தன்னோட பிளானை சொல்லிக்கிட்டு இந்த விஷயம் வந்துட்டு உனக்கு மட்டும் தெரிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே வந்துட்டு நான் பொன்வலையை நிஜமாவே விரும்புகிறேன், உங்கள் அக்காவுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அவளோட டைம் பாஸ் பண்ணலை, இந்த விஷயத்தை நான் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ண முடியுமோ அப்படி ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாரு. வந்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டுருக்கான். ஸோ அவங்க அம்மா வந்து இவனை ரொம்ப நம்புகிறாங்க. இப்போ அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கையில் என்னமோ எடுத்துகிட்டு வரதை பார்க்குறான். ஸோ இது என்னென்ன உடனே அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லை ஹீரோவுடைய அப்பா கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த காரோடைய டேஷ் கேம் ஃபுட்டேஜு அப்புறம் அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறான். இதெல்லாம் எதுக்கு யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கேட்கையில் ஹீரோவுடைய அம்மா தான் கேட்டாங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுன்னு சொன்னாங்க, ஸோ பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, அதனால் அவங்ககிட்ட கொடுக்கலான்ட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னோடனே நிதின் வந்து உடனே மனசுக்குள்ளே பிளான் போட்டுட்டு சரி அதை என்கிட்ட கொடுத்துட்டு போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த ஆளும் அங்கேருந்து கொடுத்துட்டு கிளம்பிட நித்தின் வந்துட்டு அதில் கண்டிப்பாக ஏதோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொன்வலையை பார்க்குறதுக்காக வரான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரூஃபை வந்துட்டு இப்போ பொன்வலை கிட்ட கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம எவ்வளோ அலட்சியமாக விட்டுட்டோம், இதை வந்து செக்யூர் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பொன்வலையோ அதில் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை அதில் வந்து உன்னுடைய ஃபேஸ் இருக்குது, நான் பார்த்துட்டேன், இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே என்னோடய ஃபோனில் ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், இன்னொன்று உனக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வார்னிங் மாதிரி அதை சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போகிறான். ஸோ பொன்வலை வந்து அதை போட்டுட்டு பார்க்குறா. அதில் பார்த்தா டாக்டரும் இவ்வளோ வந்து பேசிக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. ஸோ அதில் டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு இப்போ வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கா, அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவளோ வந்துட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க, என்னை விட்டுடுங்க, நான் இப்படியே வந்துட்டு நம்ம 2 பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா அதில் வீடியோவில். ஸோ அப்போ டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான கிளிப்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. இதை பார்த்த உடனே பொன்வலை வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. இவ வந்துட்டு லைஃப்பில் ஒரு லவ்க்காக தானே எங்கிட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த லவ் வந்து இங்கே ஹீரோடைய அப்பா கிட்ட இருந்து தான் அவளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அவர்கிட்ட இருக்கும் போது ஒரு மொமெண்ட்டையும் வந்துட்டு இவ என்ஜாய் பண்ணியிருப்பா. ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப இவளை தாங்கியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து பழசெல்லாம் வந்து மெமரி வந்து பண்ண உடனே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறா. இருந்தாலும் அடுத்த பிளானுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய கிளிப்பை வந்துட்டு இப்போ ஹீரோடைய அம்மாவுக்கு அனுப்பி விடுறா. அனுப்பிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறா, உங்கள் ஃபோனுக்கு ஒரு கிளிப் வந்திருக்கும் பாருங்கள், அதை பாருங்கள், அதை நான் மீடியா கிட்ட கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பி விட்டுட்டு ஹீரோவோட அம்மா கிட்ட பேசணும்னு அவளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறா. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அம்மாவும் இதை வந்து வெளியில் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், எதையோ நீ என்கிட்ட எதிர்பார்த்து தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவள் வந்து உடனே சொல்கிறா, நீங்கள் ஒரு கொலைகாரிங்கிறத மீடியாவை கூப்பிட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா வளரிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு நம்ம பொன்வலை வந்து சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொன்னதே நீங்கள் தான், காரில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிங்க ஞாபகம் இருக்கா, அந்த ஆக்சிடென்ட் மறைக்கிறதுக்கு உங்கள் டிரைவரை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணிங்கன்றதெல்லாம் ஞாபகம் இருக்கா, உங்கள் ஹஸ்பண்டை வேற வந்துட்டு அங்கே சர்ஜரி பண்ண விடாமல் தடுத்தீங்க, அதனால தான் எங்கள் அம்மா வந்துட்டு இறந்து போனாங்க. ஸோ முழுக்க வந்துட்டு எங்கள் அம்மா வந்து இறந்ததுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் ஒரு கொலைகாரிங்கிறத வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்க வந்து அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்லாம் ஞாபகம் வருது. உடனே அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுது. இந்த ஷாக்கில் அவங்க அப்படியே ஸ்ட்ரோக் ஆகி வந்துட்டு கீழே விழுந்து திணறிட்டு இருக்கும் போது பொன்வலை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி வார்டுக்கு கால் பண்ணிட்டு என்னோட ரூமில் வந்துட்டு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹீரோடைய அம்மாவை பார்த்துட்டு, உங்களுக்கு சீக்கிரம் வரக்கூடாது, கொஞ்சமாக காப்பாற்றி சாவடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறா. அம்மாவை அங்கே எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் அங்கே வரக்கூடிய ஹீரோயின் வந்துட்டு சந்திச்சிட்றா. இது ஹீரோட அம்மாவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கவனிச்சுட்டு அவங்க தான் கன்ஃபார்மும் பண்ணிவிட்டு அவங்கள எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த தேட்டருக்கு வெளியில் வரையில் அங்கே பார்த்தா பொன்வலை நின்றுட்டுருக்கிறதையும் பார்க்குறா. ஸோ உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளு அடுக்கடுக்காக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க. பொன்வலை ஹீரோயினை அவளுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அப்போ வந்து பொன்வலை வந்துட்டு நீ இது எதுக்காவது காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயின் பதட்டத்தோட, நான்லாம் ஒன்றும் பண்ணலை, அவங்க பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன், பேசினேன், அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னே நீ என்ன பேசுன, அவங்க ஏதோ ட்ரிகர் ஆகியிருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, நம்ம அம்மாவோட சாவுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்க சொன்னேன், எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தான் வந்துட்டு கொலை பண்ணாங்கன்றதை ஒத்துக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ இந்த மாதிரி பேசினது தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு, உனக்கு புரியுதா புரியலையா, சீரியஸ்னஸ் தெரியாமல் இவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்க, இப்போ ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன்னு உடனே தெரிஞ்சுட்டு போது உண்மையை தானே சொல்கிறோம், பொய் ஒன்று சொல்லலையே அப்படின்னு உடனே, இன்னும் அவங்க தான் கொலை பண்ணாங்கன்றதுக்கு உங்ககிட்ட தான் ப்ரூஃபே இல்லையே, எவ்வளோ தேடியும் கிடைக்கலன்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு அவன்கிட்ட போய் சொன்னால் அவன் மட்டும் நம்புவானா, அவனால தான் அவங்க அம்மா இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி உன் மேலே இன்னும் கொஞ்சம் கோவம் தான் படுவான், அவன் உன்னை வெறுக்காமல் எப்படி இருப்பான், நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அவசரப்பட்டு, எனக்கு ஒன்றும் புரியல, அவன் விரும்பணும்னு நினைக்கிற, ஆனால் வந்துட்டு அவனை வெறுக்க தான் நீ வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறா. இதோட இந்த பாட்டு முடியுது.